So in this video we are going to discuss about this question. So the question is 100 gram of liquid A that molar mass is 140 gram per mole was dissolved in 1000 gram of liquid B, molar mass is 118. The vapor pressure of pure liquid B was found to be 500 bar. Calculate the vapor pressure of pure liquid A and its vapor pressure in the solution if total vapor pressure of the சொல்யூஷன் இஸ் வந்து 475 டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நிறைய டேட்டா வந்து இருக்குது இல்லையா? அப்போ நம்ம பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிவன் டேட்டா இருக்குது நமக்கு வந்து பெஸ்ட். அப்போ இங்கே நம்ம வந்து ஒன்று வந்து நம்ம சால்வெண்ட் யூஸ் பண்ணோம், ஒன்று வந்து நம்ம வந்து சொல்யூட் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 100 கிராம் வந்து ஏ இருக்குது, 100 கிராம் ஆஃப் வந்து பி வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே தேர் இஸ் நோ ஆப்ஷன். இது வந்து நம்ம ஏன்னு இங்கேயே கொடுத்துட்டாங்க, இங்கே பின்னு வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம சால்வெண்ட் சொல்லிட்டு வந்து மாற்றி எடுக்கிறனால நமக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் வந்து கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெயிட் ஆஃப் ஏ. ஓகே, அப்போ வெயிட் ஆஃப் ஏ வந்து நமக்கு என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கன்னா 100 கிராம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, 100 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மாலிகுலர் மாஸ் ஆஃப் வந்து ஏ, மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன 140 கிராம் வந்து நம்ம கிராம் பர் மோல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிராம் பர் மோல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க டபிள்யூபி வந்து கொடுத்துருக்காங்களா? ஆமாம் கொடுத்துருக்காங்க. டபிள்யூபி விச் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க, 1000 கிராம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி மாலிகுலர் வெயிட் ஆஃப் த பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 180 வந்து கொடுத்துருக்காங்க, 180 கிராம் பர் மோல். அது குளுக்கோஸ்னு நினைக்கிறேன், குளுக்கோஸ் தான் மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 180 வந்து நமக்கு வந்து வரும். அது போக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் லிக்விட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ பியூர் லிக்விட் நமக்கு என்ன பி நாட் வந்து கொடுப்பாங்க, பி நாட் ஆஃப் பி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 500 டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 500 டார் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்தோம்னா பி டோட்டல் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ பி டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு 475 வந்து டார் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் வந்து பியூர் லிக்விட் ஏ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிஏ நாட் வந்து நமக்கு வந்து என்னன்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ பிஏ நாட் வந்து கேட்டுக்கிறாங்க. The calculate the vapor pressure of pure liquid A and its vapor pressure in the solution. சொல்யூஷன்லையும் கேட்டுக்கிறாங்க. அப்போ சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் இன் த சொல்யூஷன் ஸ்டேட் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டா பிஏவும் நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க, பிஏவும் விச் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து பி டோட்டல் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? பி டோட்டலுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அப்போ பி டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு பி டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு பிஏ ப்ளஸ் பிபி ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும் பார்த்தீங்கன்னா பி டோட்டல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ அங்கே வந்து பி டோட்டல் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம வந்து பிஏ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், பிபி வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வாட் இஸ் த பிபி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிபி விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ வந்து பிபி நாட். ஓகே, பிபி நாட் இன்ட்டு பிபி நாட் இன்ட்டு எக்ஸ்பி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அப்போ நமக்கு பிபி நாட் நமக்கு வந்து டைரெக்டாகவே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ்பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ்பிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, என்பி டிவைட் பை என்ஏ ப்ளஸ் என்பி. இஸ் இட் கரெக்ட்? என்ஏ ப்ளஸ் என்பி வந்து நமக்கு வந்து வரும். அப்போ என்பிக்கு நமக்கு என்ன என்பி, அப்போ என்பி நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்போ என்பி விச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூபி டிவைட் பை எம்பி இல்லையா? அப்போ நமக்கு வந்து மோல்ஸ் ஆஃப் பி வந்து நமக்கு என்ன வரும், டபிள்யூபி வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000 வந்து கொடுத்துருக்காங்க, டிவைட் பை நமக்கு என்ன வரும்னா 180 வந்து வரும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 5.5 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, 5.55 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ என்ஏ நமக்கு என்ன வரும், என்ஏ விச் இஸ் ஈக்குவல் டு WA டிவைட் பை MA இல்லையா? அப்போ WA வந்து பார்த்தீங்கன்னா 100 டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா 140 விச் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைட் பை 140 விச் இஸ் ஈக்குவல் டு 0.71 வந்து இருக்காங்க. 0.71 வச்சுப்போம். ஓகே, 71 போதும். அப்போ நமக்கு வந்து என்பி நமக்கு என்ன வருது, மோல்ஸ் ஆஃப் பி வந்து 5.555 டிவைட் பை என்ன 0.71 plus 5.55 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 5.55 டிவைட் பை 5.55 plus 0.71 அப்போ 6.26 வந்து வருது இல்லையா? அப்போ 6.26 அப்போ தென் 5.55 divided by 5.55 divided by
6.26 which is equal நமக்கு என்ன 0.8866 வந்து நமக்கு வந்து வருது ஓகேவா xp வந்து நமக்கு வந்து இவ்வளவு வருது ஓகே அப்ப நம்ம வந்து xp வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்ப நம்ம இதிலே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் pb வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அப்ப நமக்கு வந்து p total நமக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 475 வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க which is equal to வந்து பாத்தீங்கன்னா இல்ல முதல்ல pb வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்ப pb which is equal to pb naught வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க pb naught which is equal to 500 அப்ப 500 into xb நமக்கு என்ன கிடைச்சிருக்குது 0.8866 வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது அப்ப which is equal to 500 into 0.8 500 into 0.8866 which is equal to 443 வந்து வருது 443.3 அப்ப நமக்கு வந்து PA வந்து நமக்கு என்ன கிடைக்கும் PA which is equal to P total minus PB இல்லையா அப்ப நமக்கு வந்து P total எவ்வளவு 475 minus நமக்கு என்ன வருதுன்னா 443.3 அப்ப which is equal to 475 minus 443.3 which is equal to 31.7 அப்ப நமக்கு என்ன வரும்னா 31.7 டார் தான் வந்து நமக்கு வந்து வருது ஓகே அப்ப வேப்பர் பிரஷ் வந்து டார் ஓகே சோ இது வந்து 31.7 வந்து நமக்கு வந்து வருது நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா PA நாட் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா அப்ப PA நாட் வந்து நமக்கு என்ன வரும் PA which is equal to PA நாட் into x1 இல்லையா அப்ப நமக்கு வந்து PA நாட் அப்ப PA நாட் which is equal to PA into அப்ப வந்து PA divided by நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா XA வந்து வரும் இது வந்து நமக்கு வந்து XA அப்ப what is the PA which is equal to 31.7 divided by XA நமக்கு என்ன வரும் XB minus XB 1 ல இருந்து XB மைனஸ் பண்ணா XA கிடைச்சிரும் இல்லையா அப்ப 1 minus 0.8866 அப்ப நமக்கு என்ன கிடைக்குது 0.1134 வந்து கிடைக்குது அப்ப which is equal to 31.7 divided by 0.1134 அப்ப which is equal to நமக்கு என்ன PA நாட் வந்து நமக்கு என்ன 279.5 வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஓகேவா சோ PA நாட் வந்து இவ்வளவு கிடைக்குது அப்ப நமக்கு தேவையான PAவும் கிடைச்சிருச்சு நமக்கு தேவையான PAவும் நமக்கு கிடைச்சிருச்சு நமக்கு தேவையான PA நாட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டார் தான் வந்து வரும் பிரஷர்ல ஓகேவா சோ இவ்வளவு தான் கொடுத்திருக்காங்க ஓகே அப்ப ரெண்டு சொல்யூஷன் வந்து கொடுத்திருக்காங்க அப்ப ரெண்டு சொல்யூஷன் கொடுத்துட்டு டோட்டல் சொல்யூஷன் வந்து கொடுத்திருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா PA and PA நாட் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான் பட் என்ன இருக்கும் இது வந்து ரவுட்ஸ் லா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் பட் கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டூ லென்த்தியா வருது அவ்வளவுதான்